Taste the Daily. மானாமதுரை, பரமக்குடி, திருவாடானை தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் நாளை பிரச்சாரம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மீதான விவாதத்தில் மக்களவையில் இன்று இரவு 7 மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நேற்று நடைபெற்ற விவாதத்திற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்த நிலையில் இன்று 2வது நாள் விவாதம். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடத்த பிரதமர் மோடி ஒப்புதல் கொடுத்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் விளக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. பயங்கரவாதிகள் சுலைமான், ஜிப்ரான், ஹம்சா அப்கான் ஆகிய மூவரும் அடையாளம் காணப்பட்டு கொல்லப்பட்டதாக ஆவேசம். பாகிஸ்தானை காப்பாற்ற தப்ப வைக்க ப. சிதம்பரம் முயற்சிக்கிறாரா என மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. பயங்கரவாதிகள் மூவரும் வைத்திருந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டது. இதை தவிர வேறு என்ன ஆதாரம் வேண்டும் என காட்டம். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ப. சிதம்பரம் பேசுவதற்கு கனிமொழி என்ன பதில் சொல்கிறார்? ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விரிவாக நாடாளுமன்ற மக்களவையில் பேசிய அமித்ஷா திமுகவுக்கு எதிரான சூடான கேள்வி. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரி முறைகேட்டை கண்டித்து மாமன்ற கூட்டத்திற்கு கருப்பு உடையில் சென்ற அதிமுக கவுன்சிலர்கள். வரி முறைகேடு விவகாரத்தில் மதுரை மாநகராட்சி மேயர் பதவி விலகக் கோரி அதிமுக கவுன்சிலர்கள் கண்டன முழக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்த தலைமை காவலருக்கு எதிராக மனைவி அளித்த புகாரில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையே காமுகர்களாக மாறிய அவலம் எழுந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த பேக்கரி உரிமையாளரை சிறுமியின் உறவினர்கள் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீதான நம்பிக்கை குறைந்ததால் பொதுமக்களே சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய அவலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 12 வயது பள்ளி சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட காமுகர்கள் 2 பிடிபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு ஏவல் துறை செயல் இழந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் 15 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தொழிற்கூட உரிமையாளர் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை மடிப்பாக்கத்தில் 4800 வலி நிவாரண மாத்திரைகளை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த மணிப்பூர் மாநில பெண் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதை கும்பல் சர்வசாதாரணமாக நடமாடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே புலிவளத்தில் இளைஞரை தாக்கிய கும்பலை தடுத்து நிறுத்த முயன்ற அரசு ஊழியர் கத்தியால் குத்தி கொலை. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் இருதரப்பு மோதலில் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளரை தாக்க முயன்ற சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் மக்கள் அச்சம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறை பொதுமக்களை அச்சமூட்டும் வகையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. கோவை சாமநாயக்கன் பாளையத்தில் மதுபோதையில் நண்பரை கத்தியால் வெட்டி கொலை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மதுபோதையில் நடைபெறும் கொலைகள் நாள்தோறும் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் கணினி உதவியாளரை கூலிப்படையினர் ஓட விரட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் மக்கள் அச்சம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கூலிப்படையினர் அராஜகம் உச்சத்திற்கு சென்றுவிட்டதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கம்பத்தில் அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் நடைபெற்ற மோதலுக்கு வழி தீர்க்கும் வகையில் நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலில் 3 பேர் படுகாயம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதை வெறியில் நடைபெறும் கொலைவெறி தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் பெற்றோர் அரசிடம் இழப்பீடு தொகை 6 லட்சம் ரூபாயை பெற மறுப்பு. கொலை குற்றவாளி சுர்ஜித்தின் பெற்றோரை செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் கைது செய்ய வேண்டும் என ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கெடு. 2 வருடங்களுக்கு முன்பு பிரபல ரவுடி PPGT சங்கரை ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்ததே நான் தான் என பேசி அகிலன் வீடியோ வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொலையாளிகள் பகிரங்கமாகவே அறிவித்து ஏவல் துறைக்கு கண்ணாமூச்சி காட்டும் அவலம் தமிழகத்தில் இதுவரை எழுந்தது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சங்கர் தெரியுமா அந்த நடு ரோட்ல கெச்சி போட்டு போட்டவன் தெரியுமா? சென்னை தண்டையார்பேட்டையில் குடும்ப தகராறு காரணமாக ரவுடி வெட்டி கொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணாநகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் 2 மீது கார் அதிவேகமாக வந்து மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயம். கல்லூரி மாணவர்களுக்குள் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கார் ஏற்றி கொலை செய்ததாக சக மாணவர்கள் குற்றச்சாட்டு. நின்று கார் லைட்டா விண்டோ ஓபன் பண்ணி பேசினா காலிலே டப்புன்னு இஷ்டம் நான் கீழே வந்துட்டு கார் திரும்பி என் இடிக்க வரும்போது நான் ஒரு மரத்துக்கு நினைக்கிறேன். பசங்க எல்லாரும் கொஞ்சம் எனக்கு ஆப்போசிட்ல நின்று அந்த பசங்களை இடிக்கிறதுக்கு திரும்பி கார்ல போகும்போது அவர் மிஸ் ஆகி அந்த பசங்களை இடிக்க முடியலனா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு பையன் வண்டியில இடிச்சாரு. அந்த பையன் வண்டி வந்துச்சு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்ற நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் தடையின்றி கிடைப்பதாகவும் ஏவல் துறை கண்டுகொள்வது இல்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற செயல்களில் தமிழகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ அமைப்புக்கு தொடர்புள்ளதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்ட கிறிஸ்தவ அமைப்பின் வங்கிக் கணக்குகளில் கடந்த 2017 முதல் சுமார் 4.5 கோடி ரூபாய் பரிவர்த்தனை, இதுவரை 10 பேர் பிடிபட்டுள்ள நிலையில் சைபர் செல் விசாரணை. தஞ்சையில் TNCSC-க்கு பயன்படுத்தப்படும் லாரிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கான நிலுவை வாடகையை வழங்குதல் மற்றும் இடைத்தரகர்கள் தலையீடு உள்ளிட்டவற்றை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் கழகத்தில் நிகழும் மோசடியால் தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பணிகள் பாதிப்பு. மக்கள் விரோத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு டீ கடை, தையல், சலவை உள்ளிட்ட சிறு தொழில்களுக்கு லைசன்ஸ் கட்டாயமாக்கியதால் கிராம வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. உரிமங்களுக்கு 500 முதல் 50,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதால் தொழில் செய்ய முடியாமல் சிறு தொழிலாளர்களின் வாழ்வு அழிக்கப்படும் கொடூரம். காவலர்கள் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் கூறுவதை அப்படியே நம்பக்கூடாது என கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியதில் தவறான வழிகாட்டுதல்களுக்கு சங்கராபுரம் போலீசாரும் பொறுப்பு என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேல்முருகன் காட்டம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு நகரப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் நில அளவையாளர்கள் பற்றாக்குறையால் மனை ஒதுக்கீடு பணிகள் கடுமையாக பாதிப்பு. சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட மாநகரங்களில் வீட்டு மனைகள் ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் ஏழை மற்றும் நலிந்தோருக்கான வீட்டுமனை ஒதுக்கீடு திட்டங்கள் முடக்கம்.
மதுரை மாநகராட்சி பகுதியில் வாகனங்கள் பொதுமக்கள் செல்ல முடியாத அளவிற்கு குப்பைகள் குவிந்தும் கழிவுநீர் தேங்கியும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளதால் மக்கள் அவதி. உள்ளாட்சியில் நல்லாட்சி என வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலினின் மதுரை மாநகராட்சியின் சுகாதார சீர்கேட்டை கண்டுகொள்வாரா என மக்கள் கேள்வி. கரூர் மாவட்டத்தில் உள்ள மாயனூர் காவிரி கதவணைக்கு வினாடிக்கு 1,31,276 கன அடி அளவுக்கு நீர்வரத்து. அதிகரித்த நீர் வரத்துடன் கூடுதலாக காவிரி ஆறு, தென்கரை உள்ளிட்ட வாய்க்காலில் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 2025-26 ஆண்டுக்கான காலாண்டு அரையாண்டு தேர்வு தேதி அட்டவணை வெளியீடு. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான காலாண்டு தேர்வு செப்டம்பர் 18 முதல் 26ஆம் தேதி வரையிலும், அரையாண்டு தேர்வு டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவில் நிறை புத்திரி பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறப்பு. நாளை நடைபெறும் நிறை புத்திரி பூஜையை முன்னிட்டு பெருமளவில் திரண்டிருக்கும் பக்தர்கள். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி 3 தேவியர்கள் தங்க தேரில் எழுந்தருளி பவனி. கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்த தேவியர்களை பக்தர்கள் மனமுருக வழிபாடு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் கோவிலில் ஆடி தீமிதி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டமிறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். சக்தி பராசக்தியோ மல்லிகை பந்து கைகளில் வைத்து இதோ முன்னத்தில் மல்லிகை பந்து வைக்கப்படுகிறது. அக்களின் பிரவாகத்தின் நடுவாக 3000த்திற்கும் மேற்பட்ட விமானங்களை கையாளும் சென்னை விமான நிலையத்தின் ரன்வே கடந்த 6 மாதங்களாக போதுமான தீயணைப்பு பாதுகாப்பு இல்லாமல் செயல்பட்டு வருவதாக DGCA ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான 500 கோடி நிதி பற்றாக்குறை பணிகளின் பாதுகாப்பை மேலும் கேள்விக்குறியாக்கி உள்ளது. வரும் டிசம்பரில் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தின் கீழ் ஆளில்லா ராக்கெட் மூலம் பியோமித்ரா என்ற பெண் ரோபோ விண்ணுக்கு பயணம். 2027இல் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் முன் விண்வெளியில் சுவாசம், உயிரியல் காரணிகள், ராக்கெட் செயல்பாடு உள்ளிட்ட விண்வெளி சூழலை ஆய்வு செய்ய திட்டம். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு கொள்கை முடிவு எடுக்க முடியாமல் இருந்தால் அது மாநில பல்கலைக்கழகங்களில் குழப்பத்தை உண்டாக்கும் என முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி குற்றச்சாட்டு. பல்கலைக்கழகங்களில் நிதி பற்றாக்குறை, அரசு அதிகாரிகளின் அளவுக்கு மீறிய தலையீடு, பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்டவை கல்வி மற்றும் ஆராய்ச்சியை பாதிக்கும் என்றும் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் விமர்சனம். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 7% அதிகம் பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மழை இயல்பான அளவிலும் டெல்லி, அருணாச்சலம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை குறைவாக பெய்துள்ளதாகவும் அறிவிப்பு. வங்கக்கடல் பகுதியில் இன்று அதிகாலை 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை.